ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். சங்கீதம் 147:8. யார்? ஆண்டவராகிய கர்த்தர். கர்த்தர் என்ன செய்கிறாராம்? வானத்தை மழை வரும்போது மேகம் வரும் இல்லையா? அப்போ வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளின் புல்லை முளைப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு காரியம் மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை காரியம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அவர் மேகங்களுக்கு கட்டளை கொடுக்கணும், வானத்தை மேகங்களால் மூடணும், மழையை ஆயத்தப்படுத்தி வைக்கணும், மலைகள் அந்த மழையின் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதம் புல் முளைப்பிக்கப்படுறது. அது மட்டும் இல்லை, அடுத்த வசனம் சொல்லுது, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுக்கிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அந்த புல் முளைக்குது. அது மூலமாக ஜீவராசிகள், அந்த மாடு ஆடு அதெல்லாம் என்ன பண்ணுது? புல்லை மேயுது. இன்னும் பல விதமான செடி கொடி பழங்கள் பழ வகைகள் இதன் மூலமாக என்ன செய்கிறாரு? பறவைகளை போஷிக்கிறவராயும் மிருகங்களை போஷிக்கிறவராயும் இருக்கிறார். அப்படி நம்முடைய ஆண்டவர் மழையை வர்ஷிக்க பண்ணி ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் முதலாவது தம்முடைய இரத்த கோட்டைக்குள் நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கிறார். முதலாவது மேகங்களால் மூடின் போது நம்முடைய வல்ல கரத்துக்குள்ளே அவர் மூடி நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய கரத்து நிழலினாலே அவர் நம்மை மூடி பாதுகாக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய இரத்தத்தினாலே இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து மூடி பாதுகாக்கிறார். செட்டைகளின் நிழலிலே மூடி பாதுகாக்கிறார். சிறுகளுக்குள்ளே ஒளித்து மறைத்து மூடி பாதுகாக்கிறார். ரெண்டாவது, பூமிக்கு மழையை பூமின்றது நம்ம தான். பூமியில் வாழும் நமக்கு ஆசீர்வாதமான மழையை ஆயத்தப்படுத்தி நம்மை போஷிக்கிறவர்கள். இப்போ மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். இப்போ நமக்கு ஆகாரத்தை, அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை நமக்கு போஷிக்கிறவராயிருக்கிறார். எத்தனை பெரிய ஆண்டவர் பார்த்தீங்களா? அதனால் என்ன செய்யணுமா? 7ஆம் வசனம், கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ நம்முடைய தேவனை நம்ம எப்படிலாம் கீர்த்தனம் பண்ணுமா? ஆண்டவருடைய வாத்திய கருவிகள்னால நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நம்ம துதிச்சு பாடணும். ஏன்னா கர்த்தர் எவ்வளவு பெரிய நல்ல தேவன் பாருங்கள். எனவே அவரை வாத்திய கருவிகள்னால நம்ம துதிச்சு பாடணும். அதெல்லாம் சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்கள், சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்குறோம். இன்னும் நிறைய வாத்திய கருவிகள்னால அவர் என்ன பண்ணுறாரு? துதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 104:13 பாருங்கள். 13 தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறாராம். அது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தி ஆயிடுச்சு. மேல் வீடு எது? தம்முடைய மேல் வீடுனா அதுதான் வானமண்டலம், மேகம். மேல் விழுந்து பர்வதங்களுக்கு மலைகளுக்கெல்லாம் தண்ணீர் இறைச்சி அந்த மலைகளின் புல்லை முளைப்பிக்கிறவராய் காணப்படுறாரு. எவ்வளோ அருமையாக பாருங்கள், அந்த அருமையான வசனம் அது. நம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாகிறது. பூமியிலிருந்து ஆகாரம், அடுத்த வசனம் 14, பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். அந்த மழை அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை செய்யுது. அது பாருங்கள், அடுத்த வசனம் 15ஆம் வசனம், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்களை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். இந்த மழை இல்லைன்னா ஒன்றுமே என்ன பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்ம பூமிக்கு கிடைக்காது. மழை அளவோட எந்தெந்த இடங்களில் பெய்யணுமோ அந்தந்த இடங்களில் அழகாக பெய்யாது. திட்டம் பண்ணுறேன்னு ஒரு நாள் நம்ம வாசித்தோம். மழைக்கு எங்கு பெய்ய வேண்டும் என்பதை திட்டம் பண்ணுகிற ஆண்டவர் என்று சொல்லி ஒரு நாள் தியானத்தில் நம்ம தியானித்தோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போதும் நாம் காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. அவரை துதித்து நாம் போற்ற வேண்டும். தம்புரோடும் வீணையோடும் தேவனை துதியுங்கள், இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள், எக்காலமும் கைத்தாளமும்
முழங்கிட துதியுங்கள். எக்காலம் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிறோம், வணங்கிறப்பா. இந்த அருமையான நேரத்துக்காய் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணி நீர் அதுக்கு அழகாய் ஆயத்தப்படுத்தி வானத்தை மேகங்களால் மூடி மழையை ஆயத்தப்படுத்தி மலையிலுள்ள பயிர் வகைகள்லாம் புல்லை முளைப்பிக்கிற தேவனாய் இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீ தந்து எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில், பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலர் முகதாட்சண்யம் இல்லாதவராய். மார்க்கு 12:13-14. இன்றைய கேள்வி, தானியேல் தீர்க்கதரிசி எதை குறித்து மார்க்கு சுவிசேஷத்தில் கூறியிருக்கிறார்? தானியேல் தீர்க்கதரிசி எதை குறித்து மார்க்கு சுவிசேஷத்தில் கூறியிருக்கிறார்?